நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். தாமஸ் பெய்லின்ற அறிஞர் சொல்றாரு. இந்த தாமஸ் பெய்லி யாருன்னா, இவர் தான் அமெரிக்க புரட்சிக்கே தந்தைன்னு சொல்லப்படுபவர். காரணம், இங்கிலாந்துன்ற ஒரு சாதாரண தீவு, இங்கிலாந்துன்ற ஒரு சாதாரண தீவு நாடு அமெரிக்கான்ற ஒரு பெரிய கண்டத்தை தான் கட்டுப்பாட்டில் வச்சிருந்துச்சு. அப்ப இவர் ஒரு சின்ன புஸ்தகம் எழுதினாரு. அந்த புஸ்தகத்தோட பக்கங்கள் எத்தனைன்னா மொத்தமே 47 பக்கம் தான். அந்த 47 பக்கத்துல அந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு என்னன்னா, காமன் சென்ஸ், பொது அறிவு. காமன் சென்ஸ், பொது அறிவுன்ற புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துல என்ன சொன்னார்னா, an island can rule over the continent. ஒரு கண்டத்தை ஒரு தீவு ஆள முடியுமா அப்படின்னு எழுதியிருந்தாரு. அதை கேட்ட அவ்வளவு அமெரிக்கன் இங்கிலாந்து மேல அடிச்சு இங்கிலாந்து அமெரிக்காவை விட்டே துரத்துனாங்க. இந்த தாமஸ் பெய்லி தான் எழுதுறாரு, நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும்னு அவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, இதுக்கு ரிலேட்டடாவே நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் எழுதியிருக்கேன். அது வந்து அறிஞர் கேப்ரியல்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. நாம் வாழ வேண்டும் என்பது முக்கியமல்ல, வாழ்க்கைக்கு பின் வரலாற்றில் நமது பெயர் பொறிக்கப்பட வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்பது முக்கியமல்ல, வாழ்க்கைக்கு பின் வரலாற்றில் நம் பெயர் பொறிக்க வேண்டும், நம் பெயர் பொறிக்கப்பட வேண்டும். அப்படி வாழணும். நம்ம பிறந்தனால ஒரு அலெக்சாண்டர், ஒரு நெப்போலியன், ஒரு பேரறிஞர் அண்ணா, ஒரு டாக்டர் கலைஞர், ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அந்த மாதிரி பேர் சொல்ற மாதிரி வாழணும். அப்படிதான், அதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பின் வரலாற்றில் நமது பெயர் பொறிக்கப்பட வேண்டும். அறிஞர் கேப்ரியல் சொல்றாரு. நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.